பிரியமானவர்களே, நம்ம இந்த வாழுற வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனை இல்லை, நம்ம எவ்வளவு பார்த்துருப்போம். கண்ணீர், கவலை, கடன் பிரச்சனை, பல தரத்தில் உள்ள அது பிரச்சனைகள் நம்ம வரும்பொழுது நம்ம சோர்ந்து போயிடுவோம். மனசளவில் ஏசப்பா ஏன்பா இவ்வளவு எனக்கு கஷ்டம் வருது அப்படின்னு நினைப்போம். அப்போ அந்த கஷ்டம் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஜெபம் பண்ணால் நம்ம கஷ்டம் குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம நல்ல ஜெபம் பண்ணுவோம். ஆனால் சில சமயத்தில் ஜெபம் பண்ணும்பொழுது கூடுதலாக அந்த கஷ்டம் அதிகரித்து வரும். சிலப்போ அந்த காரியம் நடக்காதது மாதிரி நமக்கு தெரியும். நம்ம சோர்ந்து போயிடுவோம். நம்ம நினைப்போம், ஏன் ஜெபம் பண்ணணும், ஏன் உபவசிக்கணும், இப்படி அதெல்லாம் செஞ்சாலும் இப்படித்தானே வருதுன்னா. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரிடத்தில் எதை கேட்டுக்கொண்டீர்களோ அதை பெற்றுக்கொண்டீர்கள் என்று விசுவாசியுங்கள், அது அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கும் என்று. அப்போ நம்ம விசுவாசத்தோடு எந்த காரியத்திற்காக நம்ம ஜெபித்தாலும் கர்த்தர் நமக்கு அதை தருவார் என்று விசுவாசிங்க. இந்த நாட்களில் உங்களுக்குள்ள இருக்கிற சகல பிரச்சனைகள் மீதும் கர்த்தர் உங்களை மாற்றி உயர்த்துவார். God bless you.